இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாரு, அண்ணி வீடியோ கால் பண்றாங்க. நீ இப்படி அழுமுஞ்சா இருந்தேன்னு வை, அப்புறம் அவங்க உன்னை கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. முடியாது, நான் ஆன் பண்ணுவேன். சொல்லுங்க நீ. சொல்லுங்க ரேவதி. அவரு எங்க? எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? பேசுவேன், கடைக்கு வரல. அதான் விட்டா 24 மணி நேரமும் வீடியோ கால்ல இருப்பீங்க போல. இங்கதான் இருக்காரு எங்க வீட்டு ராஜகுமாரன். பேசுங்க. இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்த, இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் உங்க முகம் ரொம்ப வாட்டமா தெரியுது? இல்லையே, எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பீங்க. இப்ப முகத்துல சிரிப்பையே காணோம். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? விட்டா யானன்னு பேசினவங்கள அடிக்கிறதுக்கு உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு வருவீங்க போல. ஆமா, அவரை கேக்குறதுக்கு யாரும் இல்லையா என்ன? அவரோட மனசை யாரும் காயப்படுத்த கூடாது. ஓஹோ, சரி, நீங்க எப்ப கடைக்கு வருவீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது நேர்ல தான் சொல்ல முடியும். என்ன கல்யாண விஷயமா? பொண்ணுக்கு என்னன்னு பாக்க வராங்களா என்ன? அந்த மாதிரி தான், நான் நேர்ல பேசிக்கிறேன். உடம்ப பாத்துக்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியா? தெரியல, நல்ல சமாய். அவங்களும் நீ லவ்வ சொல்லுவேன்னு பார்த்தாங்க, நீ சொல்லவே இல்ல. அதான் பார்த்தாங்க, அவங்களே உன்கிட்ட சொல்றதுக்கு நேர்ல வர சொல்றாங்க. மறமாட்டேன். ஆமாண்ணா, ஆனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீ போய் சொல்லிடு. அதான் மரியாதையா இருக்கும். சீக்கிரமா உன் லவ்வ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கும். ஏதாவது சொதப்புன அப்புறம் அன்னைக்கு வேற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கட்டி வச்சு அனுப்பிடுவாங்க. அப்போ முதல்ல உன் லவ்வ சொல்லு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அன்னைக்கிட்ட பேசின உடனே சந்தோஷம் வந்துருது. எல்லா அண்ணனும் இப்படித்தானே என்ன? பாரா, நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் இந்த தங்கச்சியும் சந்தோஷமா இருப்பா.